ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஏர்போ மாடலில் ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏர்போ செய்கிறதுக்கு சாட்டின் கிளாத்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு லைட் அதாவது லிலாக் கலரில் இருக்க ஒரு சாட்டின் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கலர் வந்து லிலாக் கலரு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாத்லேயே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து இதில் பிரெத் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் தான். 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ வந்து 3 கிளாத் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே 6 இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த அகலம் இருக்கும். அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 13, 12, 11 ஓகேங்களா? டிக்ரீசிங் ஆர்டரில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து இப்படி வெட்டி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்மால் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 11 and 12 இன்ச்சஸ், அது ரெண்டையும் நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபோல்டிங் பண்ணும்போது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவது அது மேலே வந்து கவர் ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து அது மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அயர்ன் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா, நம்மளுக்கு இந்த சாட்டின் கிளாத் வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு அது ப்ரெஸ் ஆகி கிடைக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் வந்து அந்த 12 இன்ச்சஸ் கிளாத் சொன்னேன் பாருங்கள், அதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 2 பீஸ் வந்து நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது நம்ம கிளாத் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான டெம்பரேச்சர் செட்டிங் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அயர்ன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லோ டெம்பரேச்சர்லேயே வச்சு பண்ணுங்கள். சாட்டின் கிளாத் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பீஸையும் திரும்பவும் சென்டர் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அந்த சென்டர் கிடைக்கும் இல்லையா, அது ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் வந்து சென்டரில் பார்த்து மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இன்னொரு சைடில் இருக்க அந்த ஃபோல்டிங்கை வந்து நீங்கள் இது மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி அதையும் வந்து நல்லா அயர்னில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ 2 கிளாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் 2த்துக்குமே இப்போ கோடு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இருக்கிறதுலே லாங் பீஸ் இருக்குல்ல, அந்த 13 இன்ச்சஸ் பீஸு அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி இதையும் நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், அந்த பேட்டர்னில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிளாத் வந்து நம்ம அதாவது அந்த நல்ல பக்கம் அந்த கிளாத்துக்கு வந்து 2 சைடு இருக்கிறதுல அந்த நல்ல சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்லேயே தான் நான் வந்து ஸ்டிச் மடித்து ஃபோல்டு பண்ணதெல்லாம் பண்ணினேன். இதுக்கு மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இந்த கிளாத்தை. ஸோ அதனால் இந்த பேக் சைடு, அதாவது அந்த துணியோடைய ரிவர்ஸ் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டிச்சிங்லாம் உள்ளே போயிடும் இல்லையா, அதனால் நம்ம ரிவர்ஸ் சைடில் இந்த மார்க்கை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுருப்பேன். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லைன் நம்ம போட்டுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ சென்டரில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு, அதாவது 2 சைடுக்கும் 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நான் மெஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நூல் வந்து நீங்கள் சேம் கலர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மிச்சம் எல்லாமே கூட நம்ம ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணினா நல்லா வந்துடும் மோஸ்ட்லி. பட் ஆனால் இந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது மெஷின் இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே மெஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி இந்த மாடல் வந்து பண்ணுறது கஷ்டம். நான் வந்து வேணும்னா இன்னொரு வீடியோவில் நம்ம அதாவது மெஷின் இல்லாதவங்க வீட்லேயே செய்கிறதுக்கு நம்ம ஹேண்ட்லேயே அதாவது கம் யூஸ் பண்ணியே பண்ணுற மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நான் வேணால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த பீஸை முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது மிச்சம் 2 பீஸ் நான் கோடு போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த 3 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லாங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ திருப்பிக்கணும்.
ஸோ அது அந்த எண்டெல்லாம் வந்து கரெக்டாக வரணும்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியெல்லாம் தையலை கட் பண்ணாமல் கொஞ்சமாக துணி விட்டு அந்த ஷேப்லேயே வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு அந்த கேப்பு நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுருந்தோம்ல, அது வழியாவே வந்து நம்ம இந்த துணியை வந்து திருப்பிக்கலாம். ஸோ எட்ஜஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் இங்கே திருப்பிக்கலாம். நான் வந்து சிசர்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு அந்த எட்ஜெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்காக நீங்கள் திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஷேப்பில் தான் வந்து நமக்கு அந்த லாங் பீஸ் இருக்குல்ல, அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஒரு போ மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஏர் கிளிப்பு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த போக்கு ஷேப் வர்றதுக்காக தான் நம்ம இந்த பீஸை இப்போ ரெடி பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம திருப்பின பிறகு அது நல்லா ப்ரெஸ் ஆகி கிடைக்கிறதுக்காக நம்ம அயர்ன் பாக்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 2 பீஸ் நம்ம எடுத்திருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஸ்மால் பீஸஸ், அதில் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அந்த 12 இன்ச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸு அப்புறம் பீட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூவை வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸு பீட்ஸு எது இருக்கோ உங்ககிட்ட அதை வந்து நீங்கள் உங்கள் விருப்பமான மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ இதை ஃபுல்லாக 2 சைடும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த போவுக்கு அந்த டெயில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போவில் அதுக்கும் வந்து நான் இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியே வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் ஒட்டின பிறகு ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா காய விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வீடியோக்காக நான் உடனே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து இதை நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா பேஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோன் கூட கீழே விழாமல் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் பீடு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொஞ்சம் குட்டியான பீடு, இன் பிட்வீனில் வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த போக்கும் வந்து சென்டர் பார்த்துட்டு சென்டர்கிட்டே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட வேண்டாம். நம்ம ஏன்னா அதை மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் இங்கே வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இன்னொரு சைடும் அதே போல் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் வந்து சாட்டின் கிளாத்து. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹேர் போ, ஸ்க்ரன்ச்சஸு இந்த மாதிரி ஹேர் எக்ஸசரிஸ்லாம் வந்து சாட்டின் கிளாத்தில் பண்ணலாம். அது வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு ஷைனிங் அண்ட் கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. இது இல்லாமல் நிறைய இப்போ வந்து அந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக், அப்புறம் சில்க் ஃபேப்ரிக், அப்புறம் ஜார்ஜெட் அந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக் வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் போஸ் பண்ணி நம்ம கிளிப் அட்டாச் பண்ணி ஹேர் அக்சஸரியாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் இங்கே நார்மலான நம்மளோட சாட்டின் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து துணி கடையில் போய்ட்டு எவ்வளோ மீட்டர், அதுக்கப்புறம் என்ன கலர்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இது வந்து இந்த சாட்டின் கிளாத்லாம் வந்து நார்மலாக துணி கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது சாட்டின் கிளாத்துன்ட்டு டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 பீஸையும் சென்டர் பார்த்து ஜிக்ஸாகாக ஃபோல்டு பண்ணி த்ரெட்டால் சென்டரில் ஒரு போ மாதிரி கட்டி வச்சுக்கணும். ஸோ 3 பீஸையும் நான் அதே போல் தான் சென்டரை கரெக்டாக பார்த்து வச்சு நூலால் ஒரு 2 சுற்றி டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 பீஸையும் அந்த சென்டரை எல்லாத்தையும் கரெக்டாக நேராக வச்சு ஒரு நூலால் நல்லா டைட்டாக சுற்றி நாட் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன பீஸ் வரும், அந்த 11 இன்ச்சுக்கு எடுத்தது. அதுக்கு சென்டரில் வந்து அந்த 12 இன்ச்சு, அந்த டெயில் மாதிரி இருக்கிறது வந்து 13 இன்ச்சு. ஸோ இப்போ சென்டரில் வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சு அந்த நூலில் கட்டினதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன சாட்டின் கிளாத்து சேம் கலரில் எடுத்து அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் இப்போ நான் வந்து இங்கே எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், மறைச்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த த்ரெட்டெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹேர் போ வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு
நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நீ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா உடனே வந்து உங்களுக்கு அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாரி நம்ம செய்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாட் க்ளூ தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா வந்து அது உடனே ஒட்டிரும். ஸோ ஹாட் க்ளூ இல்லன்னா நம்ம வந்து அந்த B7000 க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான். பட் அதுவும் வந்து நல்லா ஒட்டும். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு அலிகேட்டர் கிளிப்பு ஒரு பிக் சைஸ் எடுத்திருக்கேன். அத வந்து இப்ப அட்டாச் பண்ணிட்டேன் இந்த போவோட பேக் சைட்ல. ஸோ இத வந்து நம்ம ஒரு அழகான ஆக்சஸரியா இப்ப நமக்கு இது கிடைச்சிருச்சு. பாருங்க. ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறது வந்து லிலாக் கலரு. ஸோ அது இல்லாம நான் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர்லேயும் வந்து இங்கே செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து இப்போ நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாரி ஹேர் போஸும் தேவைன்னா, நீங்க மேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.